अस्मद्गुरु परमगुरु नियतिवरपूर्णो श्रयामुनं रामो पद्माक्षनाथगणहित्सेनेकरमारमापतीं वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि மஞ்சப்பரதமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை வக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் பரிந்துரைப்போன் வாழியே திருமணமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்தோ புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. இதிலே மீமாம்சக மதத்தை கண்டிக்கக்கூடிய மீமாம்சக பங்காதிகாரம் அப்படின்றதுல ஆதி பாசுரத்தை சேர்த்துக்கணும். இப்போ அந்த பாசுரத்தை கனை கடல் போல் ஒரு நீராம் சூத்திரத்தை கவந்தனையும் ராகுவையும் போல கண்டு நினைவுடனே நிலை தருமம் இகந்து நிற்கும் நீசர் நிலை நாடா வண்ணமெண்ணி வினை பரவு ஜெய்மினியார் வேத நூலை வேதாந்த நூலுடனே விரகால் கோத்த முனையுடைய முழுமதினம் முனிவர் சொன்ன மொழி வழியே வழியென்னு முயன்னிட்டோமே. கீழ் ஆரம்ப பாசுரத்துல மீமாம்சகர்கள் தேவத்தையும் எல்லா தேவதைகளையும் தேவதைகளுக்கு அந்தர்யாமியாய் நின்று பலன் கொடுக்கக்கூடிய எம்பெருமானையும் அதாவது ஈஸ்வரனையும் இல்லை என்று சொல்லி மனிதர் செய்யும் யாகாதி கர்மாக்களாலே அபூர்வம் என்றொரு வஸ்து உண்டாருது, அச்சேதனமான வஸ்து உண்டாருது கொண்டு அதுதான் அந்தந்த கர்மங்களுக்கு தகுந்த காலத்துல பலன் கொடுக்கிறது அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு அதனால தேவதைகளுக்கு சரீரங்களோ அதெல்லாம் ஒத்துக்கொள்ளாதவர்கள் அவர்கள். அதனால அந்த தேவதா பிரீத்தி அப்படின்றதும் இல்லை, அந்த தேவதை பலன் கொடுக்கறது அப்படின்றதும் இல்லை. இதுதான் அவளுடைய கொள்கை. அது இப்படி தேவதாராதனமாக இருக்கக்கூடிய யாக யஜ்யங்களை தேவதாராதனம் இல்லாத சொல்லி பண்ணும்படியா நியமிக்கிறதுனால அவள் வாழும் நிலத்துக்கு நீரிழைப்பவர்கள் போலே நீசரா இருக்கா. அது தெரியாததுக்கு காரணம் வேதாந்த சாஸ்திரம் அவளுக்கு தெரியாதனால அவள்லாம் நீசரா போந்து மதிமயங்கி கிடக்கிறா. அவளுடைய மனசை மாற்றி அந்த மயங்கி கிடக்கும் தன்மையை மாற்றி நல்புத்தி அவளுக்கு ஏற்படுத்தி அவளை சரி செய்வோம் அப்படின்னு சாய்ச்சார். இப்போ இந்த முடிவு பாசுரத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, இது எதனால ஏற்படுறது இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா,
மீமாம்சகாலுக்கு வந்த மதிமயக்கம் எதனால வருதுன்னா, அவ பூர்வபாகமான வேதத்தை மாத்திரம் கொள்றதுனாலே கர்மகாண்டமா இருக்கக்கூடிய வேதவாகத்தை மாத்திரம் கொண்டு கர்ம மீமாம்சையா சாஸ்திரத்தை பண்ணி இருக்கிறதுனால அவ ஈஸ்வரனை இல்லைன்னு சொல்ற. அதாவது கர்மம்ன்றது பிரத்யக்ஷமா மனுஷன் இருக்கான், அவன் வாழணும், பலன் வேணும், அந்த பலனுக்காக இது வழிவகை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கர்மங்கள் தான் வழிவகை செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு காரணம் இதுக்கெல்லாம் எம்பெருமான் இருக்கான்றத தெரிஞ்சுக்காதனாலையும் எம்பெருமானுடைய பிரதிநிதியா தேவதைகள்லாம் இருக்கான்றது தெரிஞ்சுக்காதனாலையும் தான் இது மாதிரியான தாழ்ந்த சித்தாந்தத்தை நீசர்களை போல அவ சித்தாந்தம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னா, தலையில்லாத முண்டம் போன்று அவளுடைய காரியம் இருக்கு. கர்மத்தை தான் பூர்வ மீமாசையில கர்மத்தை மாத்திரம் கொள்றா, கை கொள்றா. தலையான பாகமா இருக்கிற எம்பெருமான விட்டுறதுனால தலை இல்லாத முண்டம் போல இருக்க. சில பேர் ஈஸ்வரனை கை கொண்டு உத்தர மீமாசையினால பூர்வ பாகத்தை விட்டுறாங்க. அது தலையா இருக்கக்கூடிய எம்பெருமானை கை கொண்டு அவனுக்கு உடல் போல் இருக்கக்கூடிய இந்த தேவதைகள் அதெல்லாம் கொள்ளாத இருக்கிறதுனால உடல் இல்லாத தலையை கொண்டவர்கள் போல அவள்லாம் இருக்கா. கபந்தன் தலை இல்லாத முண்டம் போன்றவன், ராகு உடல் இல்லாத தலை கொண்டவன். அதனால பூர்வ மீமாம்சாகாலே கபந்தன் போலவும் உத்தர மீமாம்சையை மாத்திரம் கொள்றாளே அதான் அவளை ராகுவை போலையும் இந்த இடத்துல வர்ணிக்கிறார் இந்த பாசுரத்தில். மொத்தம் பூர்வ மீமாம்சையில சொன்னபடி அர்த்தம் தெரிஞ்சு அது ஒரு தேவதாராதனம் அப்படின்னு பண்ணணும்னு சொன்னா உத்தர மீமாம்சையுடைய துணையும் வேணும். ஆனா ஆராய்ந்து பார்க்கில் பூர்வ மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் சேர்ந்து ஒரே பாகம் அப்படி. அது எப்படி தெரியும்னா, இந்த மாதிரி யாருன்னா கை கொண்டிருக்காளா அப்படின்னு சொன்ன கூர்மதி படைத்தவாளான கூர்மையான ஞானம் படைத்தவாளான நம்முடைய போதாயனர் பிரபுத்தி தொடக்கமாய் ஸ்ரீபாஷ்யக்காரர் பரியம் அந்த முனிவர்கள் இருக்காளே அவர்கள் இதை நன்னா கண்டு நமக்கு இது எல்லாம் ஒரே சாஸ்திரம்னு சொல்லியிருக்கார்கள். அப்படி இருக்கவாளுக்கு தான் இது சரியா இருக்கு தெரியுமே தவிர மற்றவாளுக்கு தெரியாது. அதனால பூர்வ மீமாம்சையை ஒத்துக்கிறவன் கபந்தனை போல தலை இல்லாத முண்டத்தை போன்றவர்கள், உத்தர மீமாம்சையை மாத்திரம் ஒத்துக்கிறவர்கள் உடல் இல்லாத ராகுவை போன்றவர்கள். இந்த பாசுரத்துல சாய்க்கிறார். கனைகடல் போல் ஒரு நீராம் சூத்திரத்தை கவந்தனையும் ராகுவையும் போல கண்டு நினைவுடனே நிலை தருமம் இகந்து நிற்கும் நீசர் நிலை நாடா வண்ணம் எண்ணி நினை பரவு ஜெய்மினியார் வேத நூலை வேதாந்த நூலுடனே விரகால் கோத்த முனையுடைய முழுமதினம் முனிவர் சொன்ன
மொழி வழியே வழியென்னு முயன்றிட்டோமே. கனை கடல் போல் ஒரு நீராம் சூத்திரத்தை. இந்த பூர்வ மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் இருக்கே, பூர்வ மீமாம்சை அப்படின்றது ஜெய்மினினால பண்ணப்பட்ட மீமாம்சை. அது வேதத்துக்கு மீமாம்சையா இருக்கு, வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியதா இருக்குது. அதனால கர்மத்தை பத்தி பேசக்கூடியது. பாதராயணர் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாச பகவான் அருளி செய்த உத்தர மீமாம்சை, பிரம்ம மீமாம்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. அது உபனிஷத்துல கொண்டு பண்ணப்படும். இந்த சூத்திரங்கள் ரெண்டும், இது கர்மசூத்திரம், அது பிரம்மசூத்திரம். அதாவது கர்மான்றது தர்மம், அது தர்மசூத்திரம், அது பிரம்மசூத்திரம். அதனால்தான் கர்மசூத்திரமா இருக்க பூர்வ மீமாம்சை அதாவது தர்ம ஜிக்யாசான்னு ஆரம்பிக்கும். இது பிரம்மசூத்திரமானதுனா இது அதாவது பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிக்கும். அது தர்ம ஜிக்யாசான்னு ஆரம்பிக்கும், இது பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிக்கும். அது தர்மத்தை பற்றி அறிய வேண்டும், அறிய இச்சை கொள்ள வேண்டும். இது பிரம்மத்தை பற்றி அறிய இச்சை சொல்ற. இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று. இதுக்கு உதாரணம் சொல்லச்சு, கடல் இருக்க, எம்பெருமான் கடல் போன்றவன். பொதுவா சொல்லச்சே கூட சமுத்திரம் இவ காம்பீரியே அப்படின்றது கடல் வண்ணன் அப்படின்னு. கடல் வண்ணன்னா கடல் நிறத்தனன்றது மாத்திரம் அர்த்தம் இல்லை, கடலை போன்றவன் அப்படின்னு அர்த்தம். வண்ணம் வண்ணன்னு சொன்னா நிறத்தையும் சொல்லும், சுவாவத்தையும் சொல்லும். இந்த கடல் இருக்க, ஆழ்கடல் அப்படின்னா அது ஒண்ணுமே அலையாத அப்படியே இருக்கக்கூடிய, ஓரத்துல இருக்கக்கூடிய கடல் இருக்கே, அது அலை அலையா வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஒரு அலை வருதோ, பல அலைகள் வருது, பல அலைகள் போறதுமா இருக்கு. அது போல கர்ம மீமாம்சை இருக்குது, தர்ம மீமாம்சை பூர்வ காண்டம். அது எல்லாத்தையும், எல்லா கர்மங்களையும், விவித விசித்திரமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்மங்களையும் அது சொல்றது. அது ஒவ்வொரு கர்மாவும் ஒவ்வொரு தன்மை கொண்டது, ஒவ்வொரு பிரகாரமா அதை பண்ண முடியாது. கடல்ல எப்படி அந்த கர்ம மீமாம்சை இருக்கோ, அதை பண்றவன் என்னன்னா இங்கேயே தான் கரையிலேயே இருந்து பலனை அனுபவிக்கக்கூடிய, கரையிலேயே இருந்து கடலை அனுபவிக்கிறானே, அது போல கர்ம மீமாம்சை பண்ற இப்படி ஒதுங்கி நின்றே தான் வேதத்தினுக்கு சொல்லப்பட்ட பலன்களை ஏதோ கொஞ்சம் அனுபவிக்கணும். அதாவது நாம கூட கடல்ல போய் நின்றோன்னா சின்னதா ஒரு அலை வருது, நம்ம இடத்துக்கே வரல, இன்னொரு அலை வருது, நம்ம காலை அப்படி தொட்டுட்டு போறது, இன்னொரு அலை வருது, நம்மையே மூழ்கடிக்கிற மாதிரி அப்படி வந்து அது இப்படி பலவிதமான ஆனந்தத்தை கொடுக்குறது, பலவிதமான ஆனந்தத்தை கொடுக்குது. அந்த ஆனந்தம் எப்படி இருக்குதுன்னா, அந்த அலை கடல்ல ஏறி வருது, அதுக்கப்புறம் உடனே அதுக்கு சக்தி இழந்த உடனே மறுபடியும் பின்னுக்கு போயிடுறது கடலுக்கு. அது போலதான் நமக்கு ஏற்படுற ஆனந்தமும், நமக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம்.
அதுக்கு நாம பண்ணின கர்மாவுக்கு எவ்வளோ இதுவோ சக்தியோ அது வரையில் நாம அனுபவிக்கிறோம். உடனே மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். அதனால இந்த இடத்துல பூர்வ மீமாம்சைக்கு கனை கடல் போல் அப்படின்னு சொன்னார். அதான் பூர்வ மீமாம்சைய சப்திக்க கூடியதா இருக்கக்கூடிய அலையெல்லாம் இருக்கிறத சொன்னார். மொத்தத்துல கடல் தான். ஆனா கடல்ல இந்த சப்திக்கிற காரியமும் இருக்குது. ஆனா அது பூர்வ மீமாம்சை. அதுக்கப்புறம் ஆரவாரமும் இதுல அதிகம். இதுல அல்பமான பலன்களை ஒருத்தன் பெற்றான்னா ஆரவாரம் அதிகமா இருக்கு. அதே சமுர்த்தமா ஒரு பலனை பெற்றிருந்தான்னா அவன் அந்த பலனை அனுபவிக்கிறதே தெரியாது. அப்படி ரொம்ப எந்த விதமான ஆர்ப்பாட்டமெல்லாம் இல்லாம அவன் பாட்டுக்கு இருப்பான். அதாவது பெரிய உதாரணத்துக்கு பெரிய மனுஷர்கள்லாம் என்ன பண்ணுவா, அப்படியே நிதானமா செயல்படுவார்கள். அதே அற்ப மனிதர்கள் ஆரவாரமா தங்கள் செயலை பிரமாதமா வர்ணிச்சுட்டு அதை காண்பிக்கும். அத அந்த கடல்ல 2 பகுதி இருக்குது. ஓரத்துல இருக்கிற ஜலங்கள்லாம் அந்த கடல் நீர்லாம் ஆர்ப்பரிக்கும். கடல்ல நடுவில் இருக்கக்கூடிய ஜலம் இருக்குது, அது ஆர்ப்பரிக்காது, அப்படியே இருக்கும். அத போல கர்ம மீமாம்சையில ஆர்ப்பரிக்கக்கூடிய கடல் போல ஓரத்துல இருக்கிற தன்மையை கொண்டிருக்கும். அது உத்தர மீமாம்சை ஆழ்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தினுடைய தன்மையை கொண்டிருக்கும் அப்படின்றதுனால. ஆனா இது ரெண்டும் என்ன, அலையிற கடல் அலையாத கடல் ரெண்டுமே. அலையிற கடல்னா ஓரத்துல இருக்கக்கூடிய பாகம் அர்த்தம். அலையாத கடல் ரெண்டும் தனித்தனி கடல் இல்லை. அலையாத கடல் அப்படின்னா ஆழ்கடல் நடுவில் இருக்கக்கூடியது அர்த்தம். இது எல்லாம் என்ன, ஒரே நீர் தான். இது தனி இல்லை, அது தனி இல்லை. அதுதான் இந்த அதை போல கர்மசாஸ்திரமும் பிரம்மசாஸ்திரமும் ஒன்று அப்படின்றதுக்கு இதை உதாரணமா சொன்ன. கனைகடல் போல் ஒரு நீராம் சூத்திரத்தை, அதான் கர்ம மீமாம்சை பிரம்ம மீமாம்சைன்ற அந்த சூத்திரங்கள் இருக்குது. அந்த சூத்திரத்து கவந்தனையும் ராகுவையும் போல கண்டு, கர்ம மீமாம்சையை மாத்திரம் ஒத்துக்கிறவன் தலை இல்லாத உடலை மாத்திரம் கொண்டிருக்கவன் போல, முண்டத்தை போல, கபந்தனை போல இருக்கக்கூடியவர்கள். பிரம்ம மீமாம்சையை மாத்திரம் ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள் ராகு. உடல் இல்லா தலையை மாத்திரம் கொள்றவர் போல ராகுவை போல. அதனால அவளை இப்படி வர்ணிக்கிறார். சூத்திரம் கனகடல் போல ஒரே இதுதான். ஆனா இப்படி பாதி பாதியா பார்க்கிறவாள் கபந்தனையும் ராகுவையும் போல அவர்கள் அர்த்தத்தை பார்க்கிறார்கள். 2 சாஸ்திரமா தனித்தனியே கண்டு நினைவுடனே நிலை தருமம் இகந்து நிற்கும். நினைவுடனே ஏதோ அவ தெரியாத இருக்கா அப்படின்னு இல்லை. நல்ல ஞானத்தை கொண்டிருந்தாலும் கூட, என்ன ஏன் நல்ல ஞானம் அப்படின்னு சொல்றான், நினைவு அவளுக்கு இருக்குதுன்னு சொன்னா வேதத்தை அறிஞ்சிருக்காளே, அதனால நினைவு இருக்குதுன்னு சொல்ற. நினைவுடனே அறிவு இருக்குச்சவே நிலை தருமம் இகந்து நிற்கும். நிலையா இருக்கக்கூடிய தர்மம். தர்மம்னா அலௌகிக சேய சாதனம் அப்படின்னு சொல்லப்படும். சேயஸுக்குதான் சாதனமா இருக்கிறது எதுவோ அது தர்மம்.
அது வந்து அலௌகிகமா இருக்கும். லௌகிகமான சாதனமா இருக்கக்கூடாது, அலௌகிகமா இருக்கும், வைதிக சாதனமா இருக்கும். அது தர்மம். அப்படி பார்த்தா எப்படின்னா, கீழே சொன்னோம், அகமி சர்வ யஜ்ஞானாம் போக்தாஜ பிரபுரே வச்சான்னு எம்பெருமான் தான் எல்லா கர்மங்கள்னாலே ஆராதிக்கப்படுறான். அவன் தான் பலன் தரும். அதனால பலனுக்கு சாதனம் எது அப்படின்னு சொன்னா, நாம பண்ணக்கூடிய கர்மங்கள், வைதிக கர்மங்களும் பலனுக்கு சாதனம். வைதிக கர்மங்கள் மாத்திரம் பலனுக்கு சாதனமா அப்படின்னா இல்லை. அந்த வைதிக கர்மங்களுக்கு, கர்மங்கள்னாலே ஆராதிக்கப்படக்கூடிய தேவதை, அந்த தேவதா துவாரா தேவதா அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் இருந்து பலன் தரக்கூடிய எம்பெருமான். அதனால கர்மங்கள் துவாரா எம்பெருமான் பிரீத்தியாகி அந்த நமக்கு ஸ்ரேயஸ தரான். அப்போ தர்மம் யாரு அப்படின்னா, மேலெழுந்த வாரியா பார்க்கச்சே பூர்வ மீமாம்சகால் சொல்ற மாதிரி கர்மம் மாத்திரம் தர்மம்னு தெரியும். ஆனா சேய சாதனம் தர்மம்னா இந்த, அதனால்தான் பூர்வ மீமாம்சகால் என்ன பண்றா, அந்த கர்மமே அபூர்வம்னு ஒண்ணு உண்டு பண்ணி அது பலன் தருது அப்படின்னு, அந்த அச்சேதனம் பலன் தருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கர்மம் பலன் தரல, அது உடனே அழிஞ்சு போறதுனால. அதனால அது காலாந்தரத்துல பலன் வரதுனால அந்த ஒரு அச்சேதனமான பொருள் அபூர்வம்னு ஒண்ணு. அது என்னது, அது உயிருள்ள பொருளா அப்படின்னா இல்லை, அது ஒரு அச்சேதனம். அந்த மாதிரி அவ சொல்லி சொல்றான். ஆனா இப்போ என்ன, கர்மம்ன்றது நாம பண்ணக்கூடிய கர்மம்ன்றது தர்மமா இருந்தாலும் நமக்கு ஸ்ரேயஸை எது அளிக்கிறது, அந்த கர்மத்தினாலே பிரீத்தனான எம்பெருமான் அந்த ஸ்ரேயஸை நமக்கு கொடுக்கறதுனால அவன்தான் தர்மம், நிலை தருமம் அப்படின்னு. அதனால்தான் சொன்னேன், அவன் எப்பவும் சாஸ்வதமா இருக்கக்கூடிய தர்மம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு, எப்பவுமே சாஸ்வதமா இருக்கக்கூடிய தர்மம், அவன் நிலை தர்மம் அப்படின்னு சொன்னார். அவன் அந்தர்யாம இந்த சரீரமா இருந்து தேவதைகள்லாம் இருக்காளே, அந்தந்த மந்திரங்களுக்கு பிரதிபாத்திய தேவதையா இருந்து இருக்காளே, அவனுடைய சரீரமா, அதெல்லாம் நிலை தருமம் இல்லை. ஏன்னா அந்த கர்மா எத்தனை நாள் இருக்குதோ அந்த ஜீவ விசேஷத்துக்கு அதுவரையில் அந்த ஜீவன் வந்து அந்த தேவதையா இருப்பான். பிரம்மாவே வச்சுக்குமே உதாரணத்துக்கு, இப்ப இருக்கிற பிரம்மாவே மறுபடியும் பிரம்மாவா வரணும்னா யுக கோட்டி சஹசிராணி விஷ்ணுமாராத்ய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவான் இது சுஷ்ரமா. மறுபடியும் இவன் வந்து யுக கோட்டி சஹசிராணி, ஆயிரம் ஆயிரம் கோடி எம்பெருமான ஆராதிச்சுதான் மறுபடியும் அந்த பதவியை பெற முடியும். அப்படி ஆராதிக்கலைன்னா இந்த பிரம்மாவனுடைய போஸ்டோட அவனுக்கு முடிஞ்சு போயிடும். அதனால அவன்லாம் நிலை தர்மம் இல்லை. எம்பெருமான் தான் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்றதுனால நிலை தர்மம் எம்பெருமான் தான். அதனால இந்த கர்மங்கள் அலௌகிக சேய சாதனம் எதுவோ அதுதான் தர்மம். அப்படி நமக்கு வைதிகமான சேயஸ கொடுக்கக்கூடியவன் எம்பெருமானத்தினால அந்த எம்பெருமான். இவாளே இந்த பூர்வ மீமாம்சகால் ஒத்துக்கிறதே இல்லை. நினைவுடனே, நினைவு அப்படின்றது வேதத்தெல்லாம் ஓதி, வேதத்தினாலதான் அறிய முடியும் எம்பெருமான. அப்படிப்பட்ட வேதத்தை ஓதியும் நினைவு இல்லைன்னு அவளுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏதோ பாப்ப விசேஷம். நினைவுடனே நிலை தருமம் இகழ்ந்து நிற்கும்.
அப்படி அந்த இல்லை அப்படின்னு எம்பெருமான விட்டுட்டு இருக்காளே, அவர்கள் ஒரு பெரிய பொக்கிஷத்தை ஒருத்தன் இழந்துட்டு இருக்கான்னா அவனை போல நீசன் எவனாவது உண்டா? நல்வாழ்வு வாழ வேண்டியவன், சகல வசதியும் பொருந்தின வாழ்வு வாழ வேண்டிய ஒரு பொக்கிஷத்தை இழந்துட்டான்னா அவனை கொண்டாடுவாளா? அவனை போல நீச்சன் யாருன்னா இருப்பானா? அதனால இந்த இடத்துல நீஷர் அப்படின்னு அவளை வர்ணிக்கிறார். நினைவுடனே நிலை தரும மிகந்து நிற்கும் நீஷர் நிலை. அந்த மீமாம்சகாருடைய நிலை நிலைநாடா வண்ணமெண்ணி, அப்படிப்பட்ட நீசர்களுடைய நிலையில நாம போய் நிலை நின்று நிற்காதவாறு, ஐயோ இப்படியெல்லாம் பூர்வ மீமாம்சகால் சொல்றத இந்த ஜனங்கள்லாம் ஏத்துட்டு அங்கேயே அவ வழியிலேயே போயிட போறது, அப்படி போகக்கூடாது. நிலை நாடா வண்ணம் எண்ணி, அதுல நிலை பெற்று நிற்காதவாறாக நினைத்து, யாரு? நம்முடைய முனிவர்கள்லாம் பின்னால சொல்ல போற. யார் இந்த மாதிரி என்றால் இந்த நீசருடைய நிலையில நாமெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு போதாயன பிரபுத்திகள் பின்னால வரும். வினை பரவு ஜெய்மினியார் வேத நூலை. வினை பரவு, அதாவது கர்மாக்கள்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லக்கூடியதானே அந்த கர்மாக்களை புகழ்ந்து அந்த கர்மாக்களை பண்ணும்படியா போதிக்கக்கூடிய அந்த சாஸ்திரம் இருக்குதே, ஜெய்மினி பண்ணின சாஸ்திரம் பூர்வ மீமாம்சை. வினை பரவு ஜெய்மினியார் வேத நூலை, வேதத்துக்கு வியாக்கியானமான பண்ணின சூத்திரம் இருக்குதே, கர்மசூத்திரம், தர்மசூத்திரம். அந்த சூத்திரத்தை வேதாந்த நூலுடனே, வேதாந்தமா இருக்கக்கூடிய வேதாந்தத்தை பிரதிபாதிக்கக்கூடிய பிரம்மசூத்திரத்துடனே விரகால் கோத்த, விரகால் ஒரு வழியினாலே கோத்து, அதாவது எம்பெருமான் தான் முழுவேத தமுதம் அப்படின்னு சொல்லி, எம்பெருமான் கர்மாராஜ்யன் அப்படின்றத சொல்லி, அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் பிரம்மமா இருந்து நமக்கெல்லாம் தன் திருவடியை தரக்கூடியவன் அப்படின்றத, இந்த கர்மத்திலேருந்து விடுபடக்கூடிய, சம்சாரத்திலேருந்து விடுபட வைப்பவன் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடிய வேதம். அப்படிலாம் அந்த நன்மார்க்கத்தெல்லாம் காண்பிச்சு, விறகால், அதுதான் விறகு. விறகுன்னா சாமர்த்தியத்தால், ஒன்னோட ஒன்று ஒன்று சேர்க்கக்கூடிய சாமர்த்தியத்தால். விறகால் கோத்த, ரெண்டுத்தையும் ஒன்று அப்படின்றத கோர்க்கிறதுன்னா ஒன்றுத்தையும் ஒன்றுத்தையும் சேர வைக்கிறது. அதனால ஒரே சாஸ்திரமா செய்த முனையுடைய முழுமதினம் முனிவர் சொன்னா. முனையுடைய, முனை அப்படின்னா கூர்மையான, முனையுடைய முழுமதினம் முனிவர் சொன்னா. கூர்மையான, முழுசா நிறைந்த ஞானத்தை உடையா. நிறைந்த ஞானம் இருந்தா கூட போறாது, மதி, மதி புத்தி, முழுமதி. மதி இருந்தா மாத்திரம் போராது. எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா கொஞ்சம் போறது தெரியலன்னா அப்போ அதுல என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு சித்தாந்தத்தை பூர்ணமா பண்ண முடியாது. அதனால முழுமதி, மதின்றது தேவதாராதனமான கர்மகாண்டத்தை சொல்றது. அதனால்தான் நினைவுடனே நிலை தருமம் இகந்து நிற்கும்னு சொன்னார். மதி, முழுமதி அப்படின்னு சொன்னா முழுமதினா அந்த தேவதைகள் பலன் தரா அப்படின்னு அதை பூர்ணமாக்குறது. ஆனா முனையுடைய முழுமதி, அதான் தேவதைகள்
தாரா பெருமாள் பலன் தரான்றது முழுமதி. முனையுடைய முழுமதின்றது இது ரெண்டும் எதனால இது மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா வேதாந்த சாஸ்திரத்தினுடைய துணையை கொண்டுதான் இது அறிய முடியும் அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கிறதுனால முனையுடைய முழுமதி, அதாவது கூர்மையா இருக்கக்கூடிய புத்தி. அப்படி முனையுடைய முழுமதி நம் முனிவர் சொன்னா, நம் முனிவர் அதாவது முனிவர் அப்படின்னு சொன்னா மனநசீலாள் அர்த்தம். அதாவது எல்லாத்தையும் மனனம் திருப்பி 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 மனனம் பண்ணி அது ஆராய்ந்து அப்படியே தேறிய பொருளை கண்டுபிடி. முனையுடைய முழுமதி நம் முனிவர், நம் முனிவர் அப்படின்னு சொன்னதுனால யாரு, அதாவது போதாயனர் தொடக்கமா ஸ்ரீபாஷ்யக்காரர் வரையில். அதனாலதான் பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்திம் பூர்வாச்சாரியா சங்கிக்ஷிபுகு, அதுக்கப்புறம் டங்கர், திரமிடர், குலதேவர் அப்படின்றவெல்லாம் வந்திருக்கா. எல்லாரும் திரமிட பாஷ்யக்காரர் இப்படிலாம் அப்படிப்பட்ட முனிவர்கள் பூர்வா தன் மதானுசாரேன சூத்ராட்சராணி வியாக்கியாசியந்தே. அதனால அவர்களுடைய மதப்படிக்கு சூத்திர அக்ஷரத்தை வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அதனால முனையுடைய முழுமதி நம் முனிவர் சொன்ன மொழி வழியே, அவர்கள் என்ன மொழிந்தார்களோ அந்த வழியே, அதாவது பூர்வ மீமாம்சையோர் ஐகசாஸ்தியம் சதாக விருத்திகாரா, கர்ம பிரம்ம மீமாம்சையோர் ஐகசாஸ்தியம் அப்படின்னு அவர் விருத்திகாரர் முதலியவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கார். அந்த வழியிலேயே மொழி வழியே முயன்றிட்டோமே, ஆனால் அதுதான் வழின்னு நினைத்து நாம அந்த வழியை பின்பற்றினோம், பிரவர்த்தித்தோம். முயன்று செல்றதுன்னா அப்படியே அதையே பிரவர்த்திக்கிறது. அதனால இந்த மீமாம்சக மதத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் இல்லைன்னு சொல்ற இத அவளுடைய நீசத்தன்மையை மாற்றி வேதாந்த சாஸ்திரத்தை கொண்டு அந்த மீமாம்சக மதத்தை மாற்றி நேர் வழியில நாம போகும்படியா அருளினார். அதுதான் பிரவர்த்தித்தோம். இந்த மீமாம்சக பங்காதிகாரத்தை பார்த்தோம். இதுக்கு மேல யோக மதத்தை கண்டிக்கக்கூடியதான யோக மதமும் இல்லை. அத மேல பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷ்ணவோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வ ஷடசித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசிகம்.